ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பவுடர் எப்படி பண்ணுறது வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ஜீரகம், 1/2 கப்பு சோம்பு, 1/2 கப்பு மிளகு, 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, முழுசாக இருக்கிற பட்டையை நல்லா சின்ன சின்னதாக உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம வெந்தயமும் ஜீரகமும் எதுக்கு ஒரு கப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, இதில் சேர்த்துருக்கிற பட்டை ரொம்ப ஹீட்டானது. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் 2 ஒரு கப் எடுத்துருக்கோம். அது கூட இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது அஜ்வின் ஓமம் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும். ரொம்ப டைஜஷன் ரொம்ப நல்லா நடக்கும் நம்ம பாடியில். அது நம்ம டெய்லியே எடுத்துக்கிறப்போ, அதனால தான் அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். அது கூட கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு. அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ளாக்ஸ் சீடு 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அது இதோட செய்கிறப்போ அது ஃப்ரை ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் அதெல்லாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட நான் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுக்கிறேன். இப்போது கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீடு நீங்கள் சாப்பிட்றப்போ பசியை ரொம்ப நல்லா கட்டுப்படுத்தும். காலையிலேயே இதை நீங்கள் எடுத்துக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும்ல, அந்த இது கண்டிப்பாக அது கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இது கூட நான் கொஞ்சம் சுக்கு பவுடர் சேர்த்துருக்கேன். முழுசாக சுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையே இதோட போட்டுக்கலாம். எனக்கு சுக்கு கிடைக்காததுனால ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிங்க. உங்களோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுடரை 1 டீஸ்பூன் 1 கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டரில் கலந்து குடிங்க. உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.